தாராபுரம் அருகே குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகள் அமைச்சர் கயல்விழி தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சடையப்பாளையம் மற்றும் சூரியநல்லூர் ஆகிய ஊராட்சிகளில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய திட்டப்பணிகள், தொடங்க உள்ள புதிய பணிகள் ஆகியவற்றை மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தொடங்கி வைத்தார். இதில் குண்டடம் ஊராட்சி ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர், சடையப்பாளையம் ஊராட்சி தலைவர் ஈஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கயல்விழி கூறியதாவது: ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் ஈஸ்வர செட்டிப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டப்பட்ட காத்திருப்போர் அறையின் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியும், தாராபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 2023, 2024, 2025 ஆண்டிற்கான திட்டம் மூலம் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் பேட்டைக்காளி பாளையத்தில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணி மற்றும் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் மாரூர் பாளையத்தில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியையும், ரூபாய் 8.25 லட்சம் மதிப்பீட்டில் சடையப்பாளையம் புதூரில் புதிதாக கட்டப்பட்ட 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும், ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் வேங்கியபாளையம் ஆதி திராவிடர் காலனியில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த நிகழ்ச்சியின் போது மானூர் பாளையம் கிளை செயலாளர் மாரிமுத்து, உறுப்பினர் சபரி மற்றும் திமுகவினர், ஊர் பொதுமக்கள், அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் இந்த செய்தியாளர் சாய் கிரபாகர்.